இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் பொல்லாதவள் ஆயிடுவாமா. ஏய், என்ன பெரிய பொல்லாதவளா நீ? நானும் பொல்லாதவன் தாண்டி. உன் தம்பி நீயும் புத்தி கேட்டு ஆடுறீங்க. பார், உடனே இப்ப நீங்க கிளம்பி வரலனா உன் தம்பி எதுக்கு மேல நீ உயிரோட பார்க்க முடியாது. சிவா, என் தம்பிய ஒண்ணு பண்ணிடாத. நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். ஒரு நிமிஷம் இரு. அப்பா, அந்த மேகலை இங்க வர சொல்லிருக்கேன். வந்து மன்னிப்பு கேட்டு அவனை கூட்டு போட்டோம். அப்படியே நம்ம காவேரி கடத்தினதுக்கு காரணம் கேட்போம். அந்த அவளையும் இங்க வச்சு 2 சாத்து சாத்துவோம். அவ வரணுமா? அவ எதுக்கு இங்க வரணும்? அண்ணே, அவளோட தம்பி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான். எப்படி சும்மா விட முடியும்? அவளை கூப்பிட்டு நல்லா திட்டி அனுப்புனாதான் இவங்க 2 பேருக்குமே புத்தி வரும். நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? நேரா அவனை போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒப்படைச்சிடலாம். நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும்ல. புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான். இவனை நீ போலீஸ்ல ஒப்படைச்சிரு. சிவா, சிவா நல்லா கேளு. என் தம்பிய போலீஸ்ல எல்லாம் ஒப்படைக்க வேணாம். நானே இப்ப வரேன். அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பா, இல்லப்பா, அவளை இங்க வர சொல்லுங்க. அவளை நாக்கு புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். எவ்வளவு நல்லவ மாதிரி நடிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. இல்ல வேண்டாமா, அவ ஒண்ணு வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். சிவா, மேகலைய வீட்டுக்கெல்லாம் வர வைக்க வேண்டாம். நேரா நம்ம ஊர் மந்தைக்கு வர சொல்லுங்க. அங்க வச்சு இவனை ஒப்படைச்சிருவோம். என்ன புத்தி சொல்லணுமோ அதை அங்க வச்சு சொல்லி அனுப்புவோம். துளசி சொல்றதா சரி, அப்படியே பண்ணுவோம். மேகலை, நீ எங்க வீட்டுல எல்லாம் உன் காலை வைக்க வேண்டாம். நேரா கோயில் மந்தைக்கு வந்துரு. அங்க வந்து உன் தம்பியை கூட்டிட்டு போ. இங்க பாரு சிவா, நான் இப்பவே வரேன். அது வரைக்கும் என் தம்பி மேல கையே படக்கூடாது. அதெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது. முதல்ல கிளம்பி வாடி. என்கிட்டயே ரூல்ஸ் போடுறியா? வாடி. டேய் சிவா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? துப்பாக்கியால சுடுவீங்களா? டேய், உங்க எல்லாரையும் இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன். உன் தம்பி என் வீட்டுக்குள்ள வருவான், என் தங்கச்சி ரூமுக்குள்ள போவான். அதை நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போமா? இங்க அன்னைக்கு காவிரியை கடத்திட்டு போனீங்கல்ல, அன்னைக்கே நாங்க இந்த வேலையை பண்ணிருக்கணும். உங்களை அன்னைக்கு விட்டதுதான் தப்பா போச்சு. டேய் சிவா, என் தம்பி உன் தங்கச்சி காவிரிய விரும்புறான். அதனால பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன் உங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியாதாக்கும்? என்ன யார் தங்கச்சி எவன் விரும்புறது? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதெல்லாம் வேண்டாம். இன்னொரு தடவை இந்த பொறுக்கி என் தங்கச்சியை பத்தி நினைச்சான்னு தெரிஞ்சா கூட அப்படியே வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. டேய், என்னடா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த அருவா துப்பாக்கி எல்லாம் உங்க வீட்டுல மட்டும்தான் இருக்குமா? இங்க பார், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீயும் அம்பலமோ உன் தங்கச்சிய உன் மாமா மகனுக்கு கட்டி கொடுக்க போறதா நினைக்கிறீங்கல்ல? அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுரா. அந்த நடத்த இந்த மணிமேகலை விடவும் மாட்டான். எங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. அதனால எங்களை ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அன்னைக்கு நாங்க ஏதோ கவனம் இல்லாம இருந்துட்டோம். என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டீங்க. இன்னொரு தடவை நெருங்கி பாருங்க, ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய் சிவா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அது நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுவும் என் தம்பி தாசோட மட்டும்தான் நடக்கும். இது சவால்டா. மேகலை, என்ன ரொம்ப சலம்புற? நீ உன்னை நினைச்சிட்டா அதை உடனே பண்ணிடுவியா? காவேரி எங்க வீட்டு பொண்ணு. அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். உன் தம்பி மாதிரி பொறுக்கிக்கலாம்
எங்க வீட்டு பொண்ணு கிடைக்காது. இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்க விரும்புற மாதிரி தான் காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். உன்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கோ. ஏய் துளசி, எல்லா விஷயத்திலையும் நீ மட்டும் ஜெயிச்சதா நினைக்காத. உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்காது. அப்படி நடக்குதான்னு பாத்தரலாம். பாத்துடலாம் போ. ஏய், அது வரைக்கும் நீங்க முதல்ல உசுரோட இருக்கீங்களான்னு பாரு. எங்க அப்பா கண்ணில் மட்டும் நீங்க திரும்ப பற்றாதீங்க. உன் தம்பிக்கு சாவு எங்க அப்பா கையால தான். தாசு, வா போலாம். ஏய், வட அரைகிறான். பாத்து வா. துளசி, சிவா, என்னாச்சுப்பா? ஐயா, அந்த மேகலைய வார்ன் பண்ணி அனுப்பிட்டோம் ஐயா. அந்த தாசையும் வார்ன் பண்ணி தான்ப்பா அமிச்சோம். இனிமே இந்த பக்கம் வரமாட்டான்ல? செத்தாலும் நீ இந்த பக்கம் தலை வச்சு கூட பறக்க மாட்டேங்கப்பா. அப்படியே போய் ஒளிஞ்சான்னா சரிதான். திரும்ப இன்னொரு முறை இங்க வந்தானா போனமா தான் திரும்பி போவான். நான் மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்க, அவனை அங்கேயே அந்த மேகலை கண்ணு முன்னாடியே வெட்டி கொண்டு இருப்பேன். வீட்ல நல்ல காரியம் வச்சிருக்கோம். மறுபடியும் அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணுவானோன்னு பயமா இருக்கு துளசி. அவன் ஏதோ குடிச்சிருப்பான் போல இருக்கு. போதையில அவன் அப்படியே வந்துட்டான். நாம அவனுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருக்கோம். இனிமே அவன் இந்த பக்கமே வரமாட்டான். அவன் இந்த பக்கமே வரமாட்டான்னு சொல்றியா? அத நீயா சொல்றியா இல்ல அந்த தான் சொல்ல சொன்னானா? நான் தான் சொல்றேன். அது எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? நாளைக்கு அவன் மறுபடியும் இங்க வந்தா என்ன பண்ண முடியும்? அத்த, அதுக்காக எனக்கு எழுதிய வாங்க முடியும்? நாம மிரட்டி இருக்கோம், அவங்க பயந்துருக்காங்க. அதை வச்சு தானே சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கலாம்ல. அவன் மறுபடியும் வந்தா என்ன செய்வ? அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற பத்மா? எனக்கு என்னமோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுதான் நல்லதுன்னு தோணுது. எல்லாத்தையுமே நாமளே செய்யணும்னு ஏன் போய் நிக்கணும்? அத்த, இப்பதான் காவேரிக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். இப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. அதை விட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா இந்த நேரத்துல? சிவா, நீ என்ன வேணாலும் சொல்லு. சில விஷயங்களை போலீஸ்ல ஒப்படைக்கிறது தான் சரி. அவன் திரும்பவும் வீடேறி வந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? அவன் இந்த வீடேறி வந்தான்னா போனமா தான் போவான்னு சொன்னல. அத்தை, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் இதோட முடிஞ்சிடும்னு சொல்றாங்கல்ல. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா போங்க. என்ன அமராவதி, நாமளும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தானே. நமக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும்ல. எல்லா விஷயங்களையுமே வெளியில இருந்து வந்தவங்களே தீர்மானிச்சா எப்படி?